ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காணும் பொங்கல் அன்னைக்கு திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பு 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 அப்படின்னாங்க. எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்மளும் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, நம்மளும் ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனது தான் கன்னியாகுமரி. ஆனால் என்னப்பா போகிற இடத்துக்கே நீ திருப்பி திருப்பி கூப்பிட்டு போகிறீங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, கன்னியாகுமரியில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு திருவனந்தபுரம்னு போகணுன்னு ஒரு பிளானு. லாஸ்ட்டு பார்த்தா திருவனந்தபுரம் கட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்கேருந்து என் ஹஸ்பண்டுக்குன்னு ஒரே ஒரு டிக்கெட் வந்துச்சு பார்த்துக்கோங்க. என்ன தெரியுமா? அந்த இளையராஜா திருநெல்வேலியில் வந்து இளையராஜா சார் வந்து பாட்டு படிக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கான்சர்ட்டுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. ஐயோ! எனக்கு டிக்கெட் கிடச்சிச்சே, நான் போகவா வேண்டாமா? நான் போகவா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, சின்ன பையன் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க, எங்களை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரிக்கு போனோமா, போகிறதும் அங்கே சரியான சன்செட் பார்க்குறதுக்காகவே கரெக்டாக போயிருந்தோம். கரெக்டாக அப்போ தான் சன்செட்டும் ஆணுச்சு. நாங்கள் அந்த ஒரு பில்டிங் கணக்கா இப்போ ரீசெண்டாக கட்டி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது முந்தையே இருக்கா என்னன்னு தெரியல. நான் இப்போதைக்குள்ளே வந்து பார்த்ததில் சன்செட் ஆகிற இடம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல நாங்கள் நின்று எல்லோரும் நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டே சன்செட் ஆகிறதையும் பார்த்துட்டு, அந்த காற்று வேறு செம்மையாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு. கடல் வேறு பக்கத்தில் இருந்துச்சா, என் பசங்களாம் ரொம்ப ஆசையாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டுலாம் நடந்துக்கிட்டு இருந்தான். யஷ்வந்த் தான் ரொம்ப குஷியாகிட்டாப்புல. குஷியாகி அங்கே இருந்த சேரில் டபக்குன்னு படுத்து தூங்குற மாதிரிலாம் ஆக்டிங்லாம் கொடுத்தாரு. ஏம்மா நான் தூங்கிட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து இவங்க வந்து ஒரு 2D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் மாதிரி இருந்துச்சு. 2Dயில் வந்து அங்கே வந்து எப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளுக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்துட்டு நம்ம அந்த கண்ணாடிக்குள்ளேயே அந்த உலகம் சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து உட்காந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துக்குள்ளே அது இருக்கிற மாதிரி கண்ணாடியும் கொடுத்துருந்தாங்க. கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த அந்த சீட்டை வந்து ஆட்டுறாங்க. அப்படி உள்ளதில் என் ஹஸ்பண்டும் என் சின்ன பையனும் போனாங்க. நான் போக மாட்டேன்ட்டேன், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. அவங்க போயிட்டு வந்து செமையாக இருக்குது, நீ வேணால் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து 60 ரூபா வாங்கினாங்க அதுக்கு. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீ மிஸ் பண்ணிட்ட, இன்னொரு டைம் வரும்போது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் நாங்கள் வெளியே, நானும் யஷ்வந்தும் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ இன்னொரு பசங்க வந்து எங்களுக்கு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவும், என் பையனுக்கும் சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் போகிற வழி பார்த்தா நிறைய ஐயப்ப பக்தர்கள் வேறு நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே கன்னியாகுமரி அந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐயோ செம்ம லைட்டிங், அவ்வளோ கூட்டம், இவ்வளோ கூட்டம் நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு வந்ததில் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தேன். அவ்வளோ கூட்டம். அப்போவும் நைட் நேரமும் கடலெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. என் பையனும் நானும் போய் விளாடட்டான் அப்படின்னு கேட்டான். ஏம்மா விளாடலாம் வேண்டாமா அப்படின்னேன். அப்புறம் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துங்க. அதனால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துலையும் வந்து தண்ணிலாம் இருந்துச்சு. அதனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் சொல்கிறான், ஏம்மா கடலுக்குள்ளே விளாடவான்னா, இது கடல் ஆழமாக இருக்கும் போல், இதுக்குள்ளெல்லாம் என்னை விளாட சொல்லாத அப்படிங்க. ஆடாப்பாவி, நான் இதுக்குள்ளே விளாடவா சொன்னேன், சும்மா வந்து இங்கே பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், இப்போ வர புதுசாக ஏதோ கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால, சரி நாளை காலையில் போய் அந்த பாலத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டை ஸ்டேர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஒரு நிறைய ஆணிகள் தூக்கிட்டு இருந்துச்சு. நான் போய் ஒரு போலீஸ்காரம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்படி தூக்கிட்டு இருக்கு, நீ யாரையாவது வச்சு பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டினா இங்கே ஏதாவது கல் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அடிப்போம் அப்படின்னதுக்கு அந்த போலீஸ்காரங்க வந்து அவ்வளோ க்யூட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே அந்த கல்லை தூக்கிட்டு போய் அந்த இதில் வந்து அடித்து அதை நல்லா நேராக்கி விட்டுட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா, சின்ன பிள்ளைங்களாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போவும் இவ்வளவும் நிறைய நல்லவங்க இருக்காங்க உலகத்தில் அப்படிங்கிறத மைண்டில் நினச்சிக்கிட்டேன். நிறைய பேர் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் பார்க்கிங்கில் ஒரு போலீஸை பார்த்தோம். அவங்களும் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இந்த
ஸ்ட்ரிக்ட்டு கண்டிப்பா வேணும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்ட்ரிக்ட் வந்து கண்டிப்பா வேணும். அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க லைட்டிங்லாம் குடுத்தாங்க. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு லைட்டிங்லாம் குடுப்பாங்கல்ல, அதெல்லாம் குடுத்தாங்க. ஆனா அது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒன் டைம் தான் அந்த லைட்டிங்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அலைகள்கிட்டயே நின்னு நாங்களும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மறுநாள் போயி அங்க பார்த்தா, நான் ரொம்ப காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு, போட்டிங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மனசே கஷ்டமா போச்சு. இப்படி நம்மள பார்க்க விடாம பண்ணிட்டாங்களே! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி எல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு நடந்து வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் போணும்னு என் சின்ன பையன் தான் முதல்ல ஆசைப்பட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவன ஏற சொன்னா, "எம்மா நீயும் ஏறுனா தான் நான் ஏறுவேன்னு" சொல்லிட்டான். என் மூத்த பையன் எப்பவும் ஏற மாட்டான். இப்போ ரீசென்ட்டால இருந்து தான் ஏற ஆரம்பிச்சானா, இப்போ அவனே ஏறிட்டு, அவனே தனியா வேற போயிட்டு வந்துட்டான். ஏறு ஏறுன்னு சொன்னா, நான் ஏறிட்டு ஏறுன்னு சொன்னா, ஏறவே மாட்டேன்ட்டான் சின்னவன். எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு, "டேய் நீ தானடா உனக்காக தானடா இது பண்ணேன். நான் இது வேற ட்ரெஸ்ஸு வேற எனக்கு கவுன் போட்டிருந்தேன்னா, ஏறதுக்குள்ள நான் அழுது பிடிச்சு ஏறுன மாரி இருந்துச்சு." பார்த்தீங்களா, இதுதான் எவ்வளோ காத்து தெரியுமா? மண்ணா அள்ளி எங்க காதுக்குள்ளலாம் மண்ணா போயிருச்சுங்க. இத்தனைக்கும் எவ்வளோ தூரம் தள்ளி தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு. அப்போவே காதுகிட்டலாம் நெறைய மண்ணு. இது வந்து ரொம்ப மண்ணா இருந்ததுனால தான் விடலையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.